தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இன்று நடைபெறும் பல்வேறு அரசியல் மற்றும் முக்கிய நிகழ்வுகளை நமது செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். அன்பழகன், இன்றைய அரசியல் முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன இருக்கிறது? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணவேணி, தேர்தல் பரபரப்பை ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். குறிப்பாக இன்றை பொறுத்தவரை அண்டை மாநிலம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள். இந்த சூழலில் இன்னுமே தமிழ்நாட்டு வேட்புமனு 30ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் இன்னும் கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு இழுபறையில் நீடிச்சிட்டு இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு தகுந்த போல தான் இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு புறம் அறிவாலயத்தில் இன்றைக்கி காலையில் வேட்பாளர் கடைசி கட்டமாக, அதாவது கடைசி நாள் அந்த நேர்காணல், அந்த யார் விருப்ப மனு கட்டியிருக்காங்களோ அவங்களுக்கான நேர்காணல் திருச்சி மாவட்டம், திருச்சி, தஞ்சாவூர், அந்த அரியலூர் மாவட்ட மக்கள் வர்றாங்க. அவங்களுக்கு விருப்ப மனு கட்டினவங்ககிட்ட நேர்காணல் பண்ணுறார் முதல்வர். ஒரு புறம் அந்த பக்கம் இருக்க அறிவாலயத்துக்கு முன்னாடி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நேற்று முதல்வர்கிட்ட பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்று அந்த அவங்க டிநகரில் இருக்கக்கூடிய அவங்க கட்சி அலுவலகத்தில் அந்த செயற்குழு கூட்டம் முடிச்சுட்டு தான் அந்த தொகுதி பங்கீடு குறித்து பேச வர்றாங்க. இது ஒரு புறம் இருக்குது. ஏன்னா அதே போல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அவங்க கட்சிக்காரங்கிட்ட அந்த விருப்பமனு வாங்கிட்டு இருக்கிறாங்க. சீமானை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை இன்று திருத்தணியில் பிரச்சாரத்தை தொடங்குறாரு. அதே போல் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை பனையூரில் அந்த வேட்பாளர்களுடைய நேர்காணல் அது ஒரு புறம் நடந்துட்டுருக்குது. இங்கே திமுக கூட்டணியில் ஒரு புறம் பல்வேறு நடவடிக்கை நடந்தாலும் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அங்குமே இந்த தொகுதி இழுபறின்னு சொல்லலாம். அதுக்காகத்தான் பியூஷ் கோயல் அவர்கள் வர்றாங்க. இந்த முக்கியமாக வருகை மிக முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா அந்த கூட்டணி பொறுத்த வரைக்கும், என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எத்தனை சீட்டு கொடுப்பது என்பது இன்னும் முடிவடையாமல் இருக்கிறனால இந்த சூழ்நிலையில் அந்த பேச்சுவார்த்தைக்காக அவங்க வர்றாங்க. பியூஷ் கோயல் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி எந்தெந்த அமமுகவுக்காகட்டும், அன்புமணி ராமதாஸ் இவங்களுக்கு எத்தனை சீட்டு ஒதுக்குவது என்பது குறித்தான முக்கிய முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ இன்று பார்த்திங்கன்னா இந்த கட்சிகள் நிலவரம் எப்படி இருக்குது, கிட்டத்தட்ட திமுக கூட்டணியை பொறுத்தவரை அவர்கள் தொகுதி உடன்பாடு இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நேற்றே சொல்லிட்டு போனார்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய செயலாளர் சண்முகம் அவர் சொல்லிட்டு போன விஷயம் என்னென்னா, நாங்கள் இந்த முறை அந்த 2026 இந்த கூட்டணியில் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. அந்த தொகுதி முதல்வர் சொல்லியிருக்காங்க, அவங்க செயற்குழுவில் கூட்ட முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் மதிமுக, அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த முக்கியமாக தொகுதி உடன்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இவர்கள் விட்டால் உடனடியாக மற்ற தேமுதிகவாகட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியமாக அவர்களுக்கான சீட்டு பங்கீடு இந்த கிட்டத்தட்ட முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. அறிவாலய வட்டாரத்தில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதிமுக வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஎஸ் கோயல் வந்ததுனால அந்த தொகுதி உடன்பாடும் உடனே எட்டப்படும் சூழல் இருக்குது. ஏன்னா அவர் 30ஆம் தேதி வேட்புமனு தமிழகம் தொடங்க உள்ள சூழலில் 2 கூட்டணிகளுமே தங்களது தொகுதி பங்கீட்டை முடிக்கிறதுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இன்று நடைபெற இருக்கும் முக்கிய நிகழ்வுகள் பற்றிய முழுமையான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பழகன்.